அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். சீரியஸாகவே காய்ஸ், நான் இன்றைக்கி ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டில் இருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற அட்டூழியங்கள்லாம் பார்த்து பொறுக்க முடியல. சீரியஸாக இப்போது நீங்களும் நினச்சி பாருங்கள். இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம், நாங்களே ஒரு முடிவு எடுத்துட்டோம். அது பணம் வாங்கிட்டோ, பணம் வாங்காமலையோ, பிடிச்சி போயோ, பிடிக்காமலையோ, ஏதோ ஒன்று ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வேணும் காய்ஸ், கண்டென்ட் வேணும். இல்லாட்டி இந்த கட்சியை பற்றி ஒருத்தன் தப்பாக பேசுகிறான், அதை எதிர்த்து பேசுறதுக்காகவாச்சு கண்டென்ட் வேணும். இங்கே எதுவுமே இல்லை. அதான் இங்கே ப்ராப்ளம். இப்போ நானே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு உள்ளே போகிறேன். என்னத்தை வச்சு நான் பேசுவேன்? இது கொள்கை கூட்டம்னா, இல்லாட்டி இது அமைதியான கூட்டம்னா, இல்லாட்டி சேர உடைக்க மாட்டாங்க, வாகனத்தை பின்தொடர மாட்டாங்க, பின்தொடர்ந்து போய் உள்ள மாட்டாங்க, தடுப்புகளை உடச்சிட்டு போய் உள்ள பார்க்க மாட்டாங்க, என்ன பேசுறாருன்னே தெரியாம பேசுறதே கவனிக்காம விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதை சொல்லியா நான் வீடியோ போட முடியும்? சொல்லுங்க. ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா. இல்ல, எனக்கு புரியல இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை பண்ணிட்டு இருக்க போறீங்கன்னு. தமிழக வெற்றி கழகம் நேற்றைய தினம் நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க. அந்த நிர்வாகிகள் சந்திப்புன்னு பார்க்கப்படும் போது முழுக்க முழுக்க நிர்வாகிகள் 4900 நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூடாரம் போல் அமைக்கப்பட்டு வேலூர்ல நடந்துச்சு. யாருக்குன்னே இதுக்கு முன்னாடி சேலம் நடந்துச்சு. அந்த சேலம் அப்போ ஒரு உயிர் பறிபோனது என்ற காரணத்தினால் மேற்கூரை அமைத்திருக்கிறார்கள். மேற்கூரை அமைத்தது மிகவும் நல்ல விஷயம். ஏன்னா வெயில் போக போக நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது. வெயிலில் நிற்க முடியலங்க. அதனால இந்த மாதிரி கட்சி ரீதியான பொதுக்கூட்டங்களை மேற்கூரை அமைத்து செய்வது ஒரு மிக நல்ல திட்டம். ஆனால் என்ன, கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும், டைமும் செலவாகும். இருந்தாலும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு சகுனம் சரியில்லை, பண்ணி தான் ஆகணும். இங்கே கூட்டம் 1 மணிக்கு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையிலிருந்து வேலூருக்கு தளபதி விஜய் அவர்கள் கரெக்டாக 1 மணிக்கு வர்றதா இருந்துச்சு. அவர் ரோடு வழியாகவே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. சாலையில் அவர் எப்படி வருவார்? ஃப்ளைட்டில் வர முடியுமா? வண்டியில் தான் வரணும், காரில் வரணும், அவருடைய பிரச்சார வாகனத்தில் வரணும். அப்படிங்கும்போது இடையூறு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நியூஸ் சேனல் ஃபுல்லாக இதுதான் வருது. இப்போ எப்படி நான் வீடியோ போடுறது சொல்லுங்கள்? நியூஸ் சேனல் ஃபுல்லாக இதுதான் வருது. அதில் இந்த பாலிமர் நியூஸ்காரெலாம் இருக்கிறானே, அவன்கிட்ட ஒரு ஃபன் பண்ணி வச்சுருக்கிறான். அதை நான் உங்கள்கிட்ட போக போக தெளிவாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் போய் அவர் வண்டியை ஃபாலோ பண்ணுறீங்க, நல்லபடியாக போய் ஃபாலோ பண்ணி போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டியை திருக்கிட்டு போகிறது, முறுக்கிட்டு போகிறது, தலைக்கவசம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுவது, போக்குவரத்திற்கு இடையூறு செய்வது, இதுதான் உங்களுக்கு இப்போ சோசியல் மீடியாலையும் காவல்துறையிட்டையும் இருக்கிற பேர். அவர் முன்னாடி வண்டியில் போயிட்டுருக்காரு, அவர் காரில் உட்காந்து சேஃபாக போயிட்டுருக்காரு, நீங்கள் சேஃப் இல்லாமல் போயிட்டுருக்கீங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நடிகர் தான், அவரை பார்க்கணுன்னு ஆசை தான், பார்க்கணுன்னு விருப்பப்படுறோன்னு தான் எல்லாரும். எனக்கும் ஆசை இருக்குது தான். அதுக்குன்னு அவர் வண்டி முன்னாடி போய் வேகமாக போய் வண்டியில் போய் விழுறதா? அந்த மனுஷனே அந்த பொதுக்கூட்ட மேடையில் சொல்கிறாரு, தயவு செஞ்சு என் வண்டி பின்னாடி வராதிங்கன்னு சொல்கிறாரு. அவர் ரிட்டர்ன் போகும்போது அந்த வேலூர் சுங்கச்சாவடியில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் குவிந்தனர். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர் வண்டி பின்னாடி செல்கின்றனர். அப்போ ஒரு பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது? எல்லா மீடியாவும் நாளைக்கு இதை போட்டு கிளின்னு கிளிப்பான். அப்படிங்கும்போது இது கொள்கை கூட்டம்னு எப்படி சொல்கிறது? ரசிகர்களால் இந்த கட்சி சோழி முடிய போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது கட்டுப்பாடோடு இருக்க பழகுங்கள். அவர் மேடையில் சொல்லி அவர் பேச்சையே மதிக்கலாட்டி என்ன பண்ணுறாங்க? ஒரு தலைவன் பேச்சை அவருக்கு தொண்டரே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நியூஸ் போடுறாங்க. இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணி பேசுறது சொல்லுங்கள்? தடுப்புகளை உடச்சிட்டு உள்ளே வரீங்க. ஒருவேளை சோறு கிடைக்காம இருக்கீங்களா? சத்தியமாக கிடையாது. அந்த தடுப்புகளை உடச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன? 4900 பேருக்கு தான் அனுமதின்னு தெரியும். அப்படிங்கும்போது எதைக்காண்டி தடுப்பு உடச்சிட்டு உள்ள வர முயற்சி பண்ணுறீங்க? இது ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் நடக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி 5 லட்சம் பேரை கூட்டி ஒரு மாநாட்டம் நடத்தினாங்க. ஒரு உயிரிழப்பு நடந்துச்சா? ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? ஒரு சேர், ஒரு குப்பை, சின்ன குப்பை கூட பார்க்க முடியல. அதுதான் கட்சி பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது, கட்சி மாநாடு அப்படிங்கிறது. மாநாடை எப்படி நடத்தணும்னு உதாரணத்தை சொல்லி காட்டியிருக்கிறாங்க, அடித்து காட்டியிருக்கிறாங்க. அப்படி காட்டின பிறகும் நீங்கள் கொஞ்சம் கூட திருந்தாமல் இது திருந்தாத தற்கொலை கூட்டம்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. நானே சீரியஸாக சொல்கிறேங்க, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலாம் தான் இந்த சேனலே கொண்டு போகலான்னு நான் நினச்சேன். ஆனால் எப்படி பேசுறதுன்னு எனக்கே தெரியல. இனிமேலாவது தயவு செஞ்சு உங்கள் எல்லாரையும் கெஞ்சு கேட்டுக்கிறேன். அவரும் கேட்டார், நானும் கேட்குறேன்.
அவர் போனாருன்னா அவர் வாகனத்து பின்னாடி செல்லாதீங்க. தளபதின்னு ஃபஸ்ட்டு கத்தாதீங்க. உண்மையாக அவர் மீது அன்பு இருந்தால் அவர் சொல்கிற பேச்சை கேட்டு நடங்க. தொண்டர்களை வச்சு தான் இந்த கட்சி நடக்கணும், ரசிகர்களை வச்சு இந்த கட்சி நாசமாக போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருங்க. அவர் உண்மையிலேயே 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் ஜெயிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அவர் சொல்கிறத கேட்டு நடங்க. அவர் வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, கெட்ட பேர் வாங்காதீங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நியூஸ் எப்படி திரும்ப போடுறாங்க, சாப்பாட்டிற்கு முந்தி அடித்த கூட்டம், விஜய் சென்றதும் தலைகீழான காட்சி. அவர் என்ன பேசினார், அவர் பேசின கண்டென்ட்டு அதுதான் வரணும் தலைப்பு செய்தியில், ஆனால் அது வரவே இல்லை. திமுக பற்றி பேசினார், அவங்க கொள்ளையடிக்கிறத பற்றி பேசினார், ஆட்சி நடத்துகிற விதத்தை பற்றி பேசினார், எதுவுமே வரலை. காரணம், இப்படிப்பட்ட தொண்டர்கள், ரசிகர்கள். இவங்களை வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. நீங்கள் மாற வேண்டும், மாறினால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அதே போல் கிரெயினில் அழகு குத்தி அவர்கிட்ட மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு. காவல்துறையிட்ட அனுமதி வாங்காமல் இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது. இது ஒரு வழக்கு பதிவாக காவல்துறை வழக்கு பண்ணியிருக்காங்க, கிரெயினை பதிமுறை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவர் மேலே உண்மையான அக்கறை இருந்தால் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவர் பேரை சொல்லிட்டு போங்க. நான் அடித்து சொல்கிறேங்க, இந்த அவர் வண்டி பின்னாடி போகிறது, கூச்சலிடுறது, கொடியை தூக்கி காட்டுறது, துண்டை தூக்கி எறிகிறது, இதெல்லாம் அரசியலில் வெற்றி பெற வைக்காது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் போராட்டம் நடந்து 9 பேர் 11 பேர் உயிரிழந்தாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்ய போங்க, இல்லாட்டி பரந்தூர் விமான நிலையம் வருது, அதை எதிர்த்து போராட போங்க. ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு மலைகளில் ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்னு தடை போடுறாங்க, அதை எதிர்த்து போராடுங்க. ஒரு சட்டம் வருது, அந்த சட்டம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கும் எங்கள் பொதுமக்களுக்கும் செட் ஆகாது, இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி போய் போராடுங்க. இப்படிலாம் பண்ணால் தான் அரசியலில் முன்னாடி வர முடியும். சும்மா கத்திக்கிட்டு இருந்தால் மட்டும் ஒன்றும் நடக்காது. களத்தில் இறங்கி போராடணும். அதை தொண்டர்கள் செய்ய வேண்டும், ரசிகர்கள் செய்ய வேண்டும். சும்மா அந்த ஆரவாரத்துக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை, வேறு எதுவும் நீங்கள் பண்ணலை, அதுதான் உண்மை. மதுரையில் இன்னும் சில தொகுதிகளுக்கு, சில பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தினமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளி குழந்தைகளுக்கு பால், முட்டை, பிஸ்கட்டெல்லாம் வச்சு கொடுக்கறத பார்க்க முடிகிறது. வாழ்த்துக்கள். அதே போல் இந்த வீடியோவில் ஒரு ஃபேக் நியூஸ் அலர்ட்டை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேலூர் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தவிக தலைவர் விஜய் பேசிய துண்டு சீட்டு சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிற செய்தி. இது முற்றிலுமாக போய். அவர் மேடையில் என்ன பேசினாரோ, அவர் நடந்தது, அவர் அழுதது, அவர் கண் சிமிட்டியது, அவர் கை காட்டியது முதற்கொண்டு அதில் எழுதப்பட்டு அதைத்தான் அவர் அப்படியே நடித்து காட்டினார் என்று ஊடகங்கள் ஃப்ளேம் செய்து கொண்டிருக்கின்றன, போர்ட்ரேட் செய்து கொண்டிருக்கின்றன. அது மிகவும் தவறு. அவர் எந்த விதமான துண்டுச்சீட்டும் வைக்கவில்லை என்று அப்பட்டமாக போய் சொல்ல மாட்டேன். துண்டு சீட்டு இருந்துச்சு, ஆனால் இவ்வளவு தெளிவாக டீட்டெயில்டாக ஒரு துண்டு சீட்டும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பயன்படுத்தியதாக வெளியான துண்டு சீட்டு ஒரு ஃபேக் நியூஸ். அதை தாண்டி நான் இதெல்லாம் நியூஸில் வந்துடுச்சு, நான் சொன்னதெல்லாம் தடுப்பை உடைச்சது, வாகனத்தில் போய் உளுந்தது, ஹெல்மெட் போடாமல் போனது, கிரேனை பறிமுதல் பண்ணது, பல விஷயங்கள் செய்தியில் வந்துடுச்சு. செய்தியில் வராத ஒன்றை அவர் பேசின முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைய தினம் மாணவர்களுக்கு இடையே மிகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீட் தேர்வு. நீட் தேர்வை குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசியது ஒரு சில சர்ச்சைகள் எழுந்தது, அதை நான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன். போட்டித் தேர்வுக்கு தேவைப்படும் வகையில் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்று கூறியிருந்தார். போட்டித் தேர்வு பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். உடனே இதை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீட்டை ஆதரிச்சிட்டாரு, நீட்டுக்கு படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வரையோ அதை 12th 11th கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அதனால் நீட்டை ஆதரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றிச்சு. கிடையாது. போட்டித் தேர்வு என்பது வேலைக்கு இப்போ சொல்லணும்னா அதற்கான தேர்வு. நுழைவுத் தேர்வு என்பது தான் நீட். அந்த நீட்டை முற்றிலுமாக தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்க தான் செய்யுது. நீட் என்பது படிப்பதற்கான நுழைவுத் தேர்வு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வு என்பது இப்போ டிஎன்பிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்ல, அதுதான். அதைத்தான் அவர் சொன்னார். இப்போ டிஎன்பிசி போன்ற எக்ஸாம்களுக்கு படிக்கும் போதே மாணவர்கள் அதை படித்து விட வேண்டும். அதனால் பாடப்பகுதிக்குள் இந்த போர்ஷனை உள்ளே திணிச்சிருவோம், அதுதான் டிஎன்பிசியில் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன கருத்து. நல்ல முயற்சி. தனியாக படிக்க வேண்டாம். கல்லூரிக்கு சென்ற பிறகு டிஎன்பிசி ஐயோ பாஸ் ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக படிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க 12th 10th அதுலேருந்தே படித்து வராங்கங்கிறத தமிழக வெற்றிக் கழகம் உறுதி செய்கிறாங்க. நீட் அப்படிங்கிறது நுழைவுத் தேர்வு. இப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னா
படிக்கிறதுக்கான நுழைவுத் தேர்வு அவங்க சொல்லலை, வேலைக்கு போகிறதுக்கான நுழைவுத் தேர்வை சொல்கிறாங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீட் எப்பொழுதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. நீட்டால் பல மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அதை அரசு கருத்தில் கொண்டு நீட்டை நீக்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். பல இடங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு கொஞ்சம் தடை பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே காய்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழக வெற்றிக் கழகம்ங்கிற கட்சி நல்லபடியாக நடக்கணும், எல்லாம் நல்லபடியாக முடியணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒவ்வொருவரும் உழைக்க ஆரம்பிங்க. தொண்டர்களாக, ரசிகர்களாக. சும்மா போயிட்டு அவர் பின்னாடி சுற்றுறது, அவர் பேரை சொல்லி கத்துறது, வீரவசனம் பேசுறது அரசியலில் எடுபடாது. நீங்கள் என்னது நல்லது பண்ணீங்கன்னு தான் அரசியலில் கேட்க போகிறாங்க. சொல்லி காட்டுறதுக்காவாச்சும் ஒரு 4 நல்லது வேணும். அடுத்தவன் நம்மளை திட்டி பேசுகிறான், அதை எதிர்த்து பேசுறதுக்காண்டி ஒரு 4 பாயிண்ட் வேணும். நீங்கள் செய்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, என்னத்தை பேச முடியும் சொல்லுங்கள்? ஸோ இனிமேலும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டங்கள் நடத்த தான் போகிறாங்க. அதை ஏன் மத்தியானம் நடத்துகிறாங்கங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. மத்தியானம் நடத்துறதுனால தான் வெயிலில் மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிய வருது. வெயில் காலங்களில் ஏன் ஒரு 4 மணி போல் கூட்டம் நடத்திட்டு, இல்லாட்டி ஒரு 6 மணி போல் நடத்திட்டு ஒரு 8 மணிக்கு விட்டுறலாமே? அது ஏன் நடத்த முடியலன்னு தெரியல. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு எல்லாம் நடத்தப்பட்டிருக்கீங்களா? டோன்ட் வரி கைஸ், பிரேம்குமார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை.